சிறகடிக்க ஆசை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப முத்துவோட கார்ல கொட்டுனதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அத தான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரம். ரொம்பவுமே வாடை அடிக்கிறதுனால நம்ம ரவி கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரேயர் எடுத்துட்டு வந்து குடுக்குறாப்ல. ஸ்ப்ரே அடிச்சு எப்படியோ வாடை அடிக்காத மாதிரி வந்து கொஞ்சம் கார ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சாவிய வேறயா ரவி எடுத்துட்டு போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் குடுக்குறாங்க. அதுக்குள்ள இங்க சிட்டி அவங்க ஆளுக்கு ஃபோன் பண்ணி அவன் என்ன கார் எடுத்து கிளம்பிட்டானா? என்னாச்சு? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க நடக்கிற விஷயத்த அவங்களும் சிட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சாவிய ரிட்டர்ன் கொண்டு வந்து ரவி குடுத்துறாப்ல. அதுக்கப்புறம் முத்து கார ஸ்டார்ட் பண்றாப்ல. ஆரம்பத்துல ஸ்டார்ட் ஆகல. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம முத்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கு அப்புறம் சிட்டி சொன்ன பிளான்ல அந்த 2 பேரும் வேணும்னே முத்துவ வெறுப்பேத்திட்டு அங்கிருந்து ஒரசனாப்ல போயிடுறாங்க. இதனால முத்துவுக்கு கோவம் வந்து அவங்கள தொரத்துறேன்னு தொரத்துறாப்ல. அப்பதான் கார்ல பிரேக் பிடிக்கல அப்படிங்கிறதே முத்துவுக்கு தெரிய வருது. எப்படியாச்சும் கார நிப்பாட்டணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஆப்போசிட்ல ஸ்கூல் பசங்கள ஏத்திக்கிட்டு ஒரு ஆட்டோ ஒண்ணு வருது. அச்சச்சோ! அவங்களுக்குள்ள மோதக்கூடாதே அப்படின்னு கார வேற பக்கமா திருப்பி நேரா போய் ஒரு பைக்ல மோதுறாப்ல. அந்த பைக் வேற யாரது இல்ல, நம்ம டிராபிக் போலீஸோடது தான். இத அவரு பாத்துர்றாரு. "என் மேல தான் நீ மோத வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு, கார வந்து பாத்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் உன்னைய ஓட்ட விடாம பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கரமா வந்து அந்த போலீஸ் முத்து மேல கோவப்படுறாப்ல. முத்து கார்ல பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லி பாக்குறாப்ல. ஆனா, "இத என்னைய நம்ப சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கான்ஸ்டபிள அந்த கார எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றாப்ல. முத்து எவ்வளவோ எச்சரிக்கை பண்றாப்ல. "சார் அது கார்ல பிரேக் பிடிக்கல, எடுக்காதீங்க" அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா, அத யாருமே நம்பவே இல்ல. நம்ம முத்துவ அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியல. இங்க மனோஜோட கடைய காமிக்கிறாங்க. நம்ம ரோகிணி கடையில வந்து உட்கார்ந்து வியாபாரத்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க வர்ற மனோஜ் கோவப்பட்டு, "உன்னைய தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்த?" அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்து ஆக்சிடென்ட் பண்ணி அந்த போலீஸோட தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்ருதியோட அம்மா அது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்குறாங்க. அவங்க என்ன பிரச்சனை பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னதான் நடக்க போகுதுன்னு நாளைக்கு.